ஹாய் கைஸ், வெல்கம் டு சிவாஸ் vlog. என்னடா அவன் எக்ஸாமுக்கு அப்புறமா தான் வீடியோ போடுவோன்னு சொன்னா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்ட். ஆனால் நான் போர் அடிக்கும்போது எப்போ பார்த்தாலும் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருப்பேன். வீடியோ எடுக்கும்போது ஸ்டோரேஜ் அதிகமாகும். வீடியோ எடுக்கிறத பிரோஜனமாகவாச்சும் பண்ணா கரெக்டாக இருக்குமே தான் நான் எடுக்கிறேன். அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் இல்லை, எங்கள் அம்மா புதுசாக ஒரு ரெசிபி பண்ணுறேன்னாங்க, அதை காட்டுறது தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி, இந்த ரெசிபியில் மெயினான திங் வந்து முட்டை. அதை நன்றாக அவிச்சு உரிச்சி ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அதில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி அவிச்சு வச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கு தொட்டுக்கிற பொடியை எடுத்து போட்டு உப்பு அப்படியே மலை சாரல் மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூளையும் மலை சாரல் மாதிரி அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பரட்டி விட்டு பரட்டிக்கிட்டே இருங்க. என்னடா அப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வேறு தெரியல, பெரிய வீடியோவாக இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க என்னென்ன பண்ணுறோன்ட்டு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் பரட்டிக்கிட்டே இருங்க. பரட்டு பரட்டு பரட்டுன்னு பரட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே காணா போகணும். நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்ச முட்டையை அதில் பரட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் போட்ட முட்டையை அப்படி போட்டு பண்ணால் நம்ம சூப்பரான ரெசிபி ரெடி. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.